வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கலைஞரின் மூத்த மகன் மு.க. முத்து உடல்நலக்குறைவால் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. என்னுயிர் அண்ணன் மு.க. முத்து மறைவு செய்தி என்னை இடியென தாக்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மு.க. முத்துவின் மறைவு செய்தி கேட்டு வேதனை அடைந்தேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மறைந்த தனது சகோதரன் மு.க. முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான மு.க. முத்து உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். மு.க. முத்துவின் உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது சகோதரர் மு.க. முத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் மு.க. முத்துவின் உடலுக்கு தமிழ்நாடு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மு.க. முத்து மறைவுற்றார் என்ற செய்தி தன்னை இடியென தாக்கியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாய் தந்தையருக்கு இணையாக தன் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்ட என்ற துயரம் தன்னை வதைக்கிறது என முதலமைச்சர் வேதனையுடன் பதிவிட்டுள்ளார். தந்தை கருணாநிதியை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்திற்கு தொண்டாற்ற தொடங்கியவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். அவர் மறைவுற்றாலும் அன்பால் தங்கள் மனதிலும் கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதிலும் என்றும் அவர் வாழ்வார் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் மூத்த மகன் மு.க. முத்துவின் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், தமிழிசை பாடகர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களின் சகோதரி பத்மாவதி ஆகியோரின் அன்பு மகனான மு.க. முத்து அவர்கள் 77 வயதில் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி அறிந்து வருத்தம் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். கலைத்துறையில் நாட்டம் கொண்ட அவர் தொடக்க காலத்தில் திமுக கழக மேடைகளில் கழக கொள்கை விளக்க பாடல்களை பாடியும் தேர்தல் களத்தில் சிறப்பாக பிரச்சாரம் செய்தும் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சிக்கு பெரிதும் துணை நின்றதாக கூறிய வைகோ, சிறந்த திரைப்பட நடிகராகவும் பாடகராகவும் கலைத்துறையில் முத்திரை பதித்து வந்தார் என குறிப்பிட்டுள்ளார். இவரது மறைவால் துயரம் அடைந்திருக்கக்கூடிய திமுக கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி மு.க. ஸ்டாலின் மற்றும் மு.க. முத்துவின் துணைவியார் சிவகாம சுந்தரி மற்றும் குடும்ப உறவுகளுக்கும் தன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி, உத்தவ், அகிலேஷ் போன்ற தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர். இது தொடர்பாக கே.சி. வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை 7 மணிக்கு ஆன்லைனில் நடைபெறும் என பதிவிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்த டொனால்ட் ட்ரம்ப் கருத்து, பீகார் வாக்காளர்கள் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் ஓரணியில் செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளன. மேலும் பகல்காம் தாக்குதல், காஷ்மீருக்கு முழு மாநில அந்தஸ்து, பெண்களுக்கு எதிரான தாக்குதல்கள், அகமதாபாத் விமான விபத்து உள்ளிட்ட பிரச்சனைகளையும் விவாதிக்கப்பட உள்ளன. தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஜூலை 19, 20 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும்,
திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் 6 பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படை வீரர்களுடன் இணைந்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்நிலையில் அபுஜ்மாத் இடத்தில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் மற்றும் போலீசார் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது. இதில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனை அடுத்து AK-47 துப்பாக்கி மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 18 மாதங்களில் 421 மாவோயிஸ்டுகள் என்கவுண்டர் மூலம் கொல்லப்பட்டுள்ளனர். மார்ச் 31, 2026க்குள் இந்தியா மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக மாறும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 73,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை அதிரடியாக சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 60 ரூபாய் உயர்ந்து 9,170 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 73,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் விலையால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடி பிரம்மபுரம் பகுதியில் சிவக்குமார் மற்றும் அவரது சகோதரர் சுதாகர் ஆகியோர் வசித்து வருகின்றனர். சிவக்குமார் பிரம்மபுரம் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார். சுதாகர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 2 பேரின் வீட்டிலும் பயங்கர வெடிசத்தம் கேட்டுள்ளது. வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் வெளியே தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனை அடுத்து தீயை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இது குறித்து பிரம்மபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் முன்விரோதம் காரணமாக யாராவது பெட்ரோல் குண்டு வீசினார்களா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சார், என் பேர் சிவகுமார் சார். நான் பிரம்மபுரம் தாங்கல்ல வீடு இருக்கிறேன். பிரம்மபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து சலூன் கடை வச்சிருக்கிறேன். நைட்டு 12:30 மணி இருக்குது சார். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்ச்சு வீட்டு உள்ள டமான்னு. நான் ஓடி வந்து பார்த்தா அப்படியே நெருப்பாட்டை எரிஞ்சிச்சு வண்டிக்கிட்ட. நாங்கள் அதை தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோம். வெளியே வந்து பார்த்தா பாட்டிலுங்க செதந்துச்சு. அப்போ நாங்கள் இது பாட்டில் யாரோ பெட்ரோல் ஊற்றி நம்ம வீட்டு மேலே வீசியிருக்கிறாங்க. சந்தேகத்தில் நாங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணி வர வச்சோம். உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? எங்கள் யார் மேலே சந்தேகம் இல்லை. ஒரு துளி அளவு சந்தேகம் இல்லை. எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தண்டவாள இணைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக ரயில்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே உள்ள தண்டவாள இணைப்பில் திடீரென கோளாறு ஏற்பட்டது. இதன் காரணமாக அரக்கோணத்தில் இருந்து சென்னை செல்லும் விரைவு ரயில் என அனைத்து ரயில்களும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் ரயில் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். குறிப்பாக சென்னை பெங்களூர் விரைவு ரயில், நீலகிரி எக்ஸ்பிரஸ், காவேரி விரைவு ரயில் ஆகியவை பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. அதேபோல் அரக்கோணத்தில் இருந்து சென்னை செல்லும் மின்சார ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து தண்டவாளத்தை சீர் செய்யும் பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து தண்டவாளம் சீரமைக்கப்பட்டு அனைத்து ரயில்களும் காலதாமதமாக இயக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக ரயில் விபத்துக்கள் மற்றும் சேவையில் காலதாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதால் தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுத்து ரயில் சேவையை துரிதப்படுத்த வேண்டும் எனவும் உரிய முறையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் வேப்பிலைக்குட்டையில் உள்ள ஓம் சக்தி முருகன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
ராசிபுரம் அடுத்த வேப்பிலைக்குட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற ஓம் சக்தி முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கியது. தொடர்ந்து 6 படை முருகன், 8 கை அம்மன், அஷ்டகால பைரவர் ஆகிய சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனை அடுத்து குழந்தை வரம் வேண்டிய பக்தர்கள் குழந்தையின் எடைக்கு நிகரான காணிக்கை செலுத்தும் துலாபாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் அங்க பிரதட்சணை செய்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனை அடுத்து கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீ மிதித்து ஏராளமான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூரில் குடிபோதையில் கடையை உடைத்து 2 மீது தாக்குதல் நடத்திய இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேல்மௌனவூர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரத்தில் இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாம் உள்ளது. இம்முகாமினை சேர்ந்த ஒருவர் இறந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக மேல்மொனவூர் வழியாக எடுத்து சென்றுள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த இளைஞர்கள் பெட்டி கடை வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளி தினேஷ் என்பவரை தாக்கி கடையை சேதப்படுத்தியுள்ளனர். இதனை தடுக்க வந்த அப்பு என்பவரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த தினேஷ் மற்றும் அப்பு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேல்மொனவூரில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மேல்மொனவூர் மக்களை தாக்க கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இலங்கை அகதிகள் வந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு காவல்துறையினர் வந்ததால் அவர்கள் மீது கல் வீசப்பட்டது. தொடர்ந்து இலங்கை அகதிகளும் மேல்மொனவூர் மக்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மருத்துவர்களின் தவறான சிகிச்சை காரணமாக பிறந்த அரை மணி நேரத்திலேயே குழந்தை இறந்ததாக கூறி தனியார் மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியை சேர்ந்த தம்பதியினர் முகமது வசீம், சீமா பர்வீன். இந்நிலையில் கர்ப்பிணியாக இருந்த சீமா பர்வீன் பிரசவத்திற்காக உமராபாத் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் குழந்தை ஆரோக்கியத்துடன் பிறக்கும் என தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் திடீரென ஆபரேஷன் செய்ய வேண்டும் என உறவினர்களை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து பிறந்த அரை மணி நேரத்திலேயே குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் தவறான சிகிச்சை அளித்ததால் தான் குழந்தை இறந்ததாக கூறி மருத்துவமனை கண்ணாடியை உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழை காரணமாக ஒரே நாளில் 63 பேர் உயிரிழந்தனர். பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துவா, சிந்து, பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்தது. மேலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட பல்வேறு பேரிடர்கள் ஏற்பட்டுள்ளது. இந்த கனமழையால் பாகிஸ்தானில் ஏற்கனவே 116 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் பஞ்சாப் மாகாணத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழையால் ஒரே நாளில் 63 பேர் உயிரிழந்தனர். கடந்த 25 நாட்களில் பருவமழையால் 159 பேர் உயிரிழந்த நிலையில் 393 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலைஞரின் மூத்த மகன் மு.க. முத்து உடல்நலக்குறைவால் மறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. என் உயிர் அண்ணன் மு.க. முத்து மறைவு செய்தி என்னை இடியென தாக்கியது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். மு.க. முத்துவின் மறைவு செய்தி கேட்டு வேதனை அடைந்தேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல். நாடாளுமன்ற கூட்டத்தொடர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று ஆலோசனை. தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.